எவனொருவன் விருந்தினனை உபச்சாரம் செய்து உணவு போடுறானோ தாமரப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி இவன் வீட்டுக்கு வருவாங்கிறார். இப்போ அதில் ஒரு சர்ச்சை பண்ணேன் நான் காலேஜ் படிக்கிற போதே எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட. நான் 1330 ஸ்கூல்லேயே அபியாசம் பண்ணேன். காலேஜில் பேச்சு போட்டிக்கு போகிற போது ஒரு திருக்குறள் சொல்லுவேன். அதனாலே எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். நிறைய சொல்லுவேன். எங்கள் ப்ரொஃபஸரை கேட்டேன், தாமரப்பூவில் மகாலட்சுமி இருக்கா, அவ வந்து வருவா இவன் வீட்டுக்குன்னா இப்போ ஒரு சர்ச்சை சார்னு என்னன்னு ஜெயராமையர் மாலை பொள்ளு இந்த அந்த தாமரப்பூ யாரை உபச்சாரம் பண்ணிட்டுன்னு கேட்டேன் எங்கள் ப்ரொஃபஸர். மகாலட்சுமி அங்கே இருக்காளோ இல்லையோ, உபச்சாரம் பண்ணுறவன் வீட்டுக்கு தாமரப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி வருவாங்கிறார். அப்போ தாமரப்பூ யாரையோ உபச்சாரம் பண்ணி இருந்தால் தானே மகாலட்சுமி தங்குவா. தினந்தோறும் உபச்சாரம் பண்ணணும், இல்லைன்னா தங்க மாட்டாளே அப்படின்னு காலேஜ் படிக்கிற போது ப்ரொஃபஸர்கிட்ட சர்ச்சை பண்ணேன். அவருக்கு பதில் சொல்ல முடியல, தெரியலை. நீ போக்கிரி பயல்றா, நீயே சொல்லு அப்படின்னு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுருக்கள், சூரியன் வந்து தாமரை மலர்றது நல்லா கேளுங்க. அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லை. சூரியன் வந்து தாமரை மலரலை. என்ன கேளு, தாமரைப்பூல மகாலட்சுமின்னா இருக்கா? நம்ம சூரியனை நாராயணனா பாவிக்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணினா தெரியும். இந்த தாமரைப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி தினந்தோறும் உதித்து வர சூரியனை லோகக்ஷேமத்திற்காக உதிச்சு வா. ஏன்னா சூரியன் நாராயணன் இல்லையோ, எங்கள் ஆத்துக்காரர். அவன் முகம் மலர்ந்து அவன் மலர்ந்தாலே தாமரை மலர்ந்துரும், வரவேற்கிறாளாம். புரிஞ்சுதா உனக்கு? இப்போ தாமரைப்பூ தினம் யாரை வரவேற்கிறது? சூரியனை. சூரியன் வந்து உதிக்கலை, புரிஞ்சுக்கோ. வள்ளுவர் சொல்றார், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான். என்ன காலேஜ் படிக்கிற போதே பேச்சு போட்டியில் சொன்னேன். ஆமாம், அதுக்கு அந்த பேச்சு போட்டி ஜட்ஜி சொன்னார், இந்த வள்ளுவர் அந்த எண்ணத்தில் எழுதினாரோ இல்லையோ, நம்ம கல்யாணராமன் சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பிரைஸ் கொடுத்தார். அகனமர் அப்போ விருந்து உபச்சாரம் பண்ணணும். விருந்து மட்டும் இல்லை, வள்ளல்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. முந்தான கைகை வரத்தும் போது
தசரதன் சொன்னா வள்ளல் ராமன் உன் மைந்தன்னு சொன்னான். வள்ளல்னா நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருந்து கேள், பணம் கொடுக்கிறவன் அப்படி இல்லை. வள்ளலுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் தான் வள்ளல். இப்போ உங்கள்கிட்ட கார் இருக்கு, பக்கத்தாத்து பொண்ணு பிரசவ வலி வந்துருத்து, ராத்திரி 12 மணிக்கு நீ கார் எடுத்துன்னு போய் அந்த குழந்தைய கூட்டின்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அப்போ நீ வள்ளல். புரியுதோ? அந்த பொண்ணுக்கு அப்போ பணம் வேண்டாம். இல்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பணம் கொடுக்கணும்னாலும் போய் கொடு, முதல்ல கூட்டின்னு போகணும். அதுதானே அப்போ வேணும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, நான் பணம் பண்ணுற காரியத்தை பணம் தான் பண்ணும். நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகல. யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ, பசிக்கிறதுன்னு ஒருத்தன் வர்றவனுக்கு 100 ரூபா நோட்டை தர முடியாது. இல்லை அவனுமே 100 ரூபா நோட்டை கொடுத்ததுனால சாப்பாடு வராது. ஆமாம், இந்த காலத்தில் 10 நிமிஷம் இருங்கோ காபி போட்டு தரேன்னு 15 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்ணி உள்ளேங்கிறான். ஆமாம், குக்கர் எங்கள் அம்மா சொல்லுவா, குக்கர் வச்சாச்சுன்னா சமையல் ஆகிடுத்தும்பா. ஆமாம், குக்கரில் சாதம் பருப்பு ஒரு காயை வேக வச்சாச்சுன்னா கூட்டு பண்ண வேண்டியது, ரசம் பண்ண வேண்டியது, தேங்காய் துருவினா தொகையல் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இதெல்லாம் வித்தின் ½ அன் அவர் ரெடி பண்ணிவிடல. அதுக்கு மனசு வேணும். புரியுறதோ? முதல்ல ஒருத்தர் நம்ம மாத்துக்கு வந்தாலே ஜலம் கொடுத்துட்டு காபி சாப்பிடுங்கோ. அது என்ன டைம்? டிஃபன் டைம்னா டிஃபன் சாப்பிடுங்கோ. சாப்பாடு அவள் சொல்லிட்டு வரல இல்லைன்னே சொல்லக்கூடாது. நீ சாப்பிடல, முதல்ல அவளுக்கு போட்டுரு, அப்புறம் சாப்பிடு, அப்புறம் நீ பண்ணிக்கோ. தெரிஞ்சுக்கணும். மகாபாரதத்தில் ஒரு விஷயம், தர்மபுத்திர மகாராஜா துரியோதன சமகாரம்லாம் ஆனதுக்கப்புறம் பட்டத்தில் இருந்தபோது திரும்பி ராஜசூய யாகம் பண்ணார். கிருஷ்ணர், பலராமன், விதுரன் எல்லாரும் இருக்கா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. கிருஷ்ணரே யாகத்தில் உட்காண்டிருக்கார். பகவானே புகழறான். அவன் புகழ்ந்துண்டு லீலை பண்ணுறான். எல்லாரும் புகழறான். இந்த மாதிரி யாகம் எங்கள் ஆயசில் பார்த்ததில்லை. அப்படி யாகசாலையில் யாகம் நடந்துருக்கு. யாகம் பூர்த்தியாகிடுத்து. எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா தானமும் பண்ணுறார். வஸ்திரதானம், அன்னதானம், சுவர்ணதானம், என்னெல்லாம் உண்டோ பண்ணுறான். அங்கே ஒரு கீரி புள்ள வந்தது, சிரிச்சது. தர்மபுத்திர என்னன்னு கேட்டார். இதை விட ஒரு யாகம் பார்த்துருக்கேன்னது. கிருஷ்ணர் இருக்கார், பலராமன் எல்லாரும் இருக்கா. கிருஷ்ணர் வாயை மூடி நிற்கிறார் கீரி புள்ள பேசுகிற போது. தர்மபுத்திரர் கேட்டார், இந்த ராஜா பண்ணினான்னு கேட்டார். யமுனா நதிக்கரையில் ஒரு ஏழை பிராமணன் பண்ணான்னர். என்ன ஏழைங்கிற பிராமணன்கிற? ஒரு வேத பிராமணன், அவனுக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படிச்சிருக்கான். வசதி இல்லை, அக்ரஹாரத்தில் வாழறா. யாராவது தினம் கொண்டு வந்து கொடுப்பா. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா அவளுக்கு சத்து மாவும்
இனிப்பும் கொடுத்து இதை இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போனான். இந்த பிராமணன் மனைவி சத்து மாவை சலிச்சு நல்ல பாகத்தை எடுத்துட்டு கப்பியை கொட்டினா, வேக வச்சு இனிப்பை கலந்து அவ கடமையை அனுஷ்டானம்லாம் முடித்ததுக்கப்புறம் 4 பேரும் சாப்பிட உட்கார்றா. ஆம்படையானுக்கு, தனக்கு, பிள்ளைக்கு, நாட்டு பொண்ணுக்கு பண்ணின சத்து மாவை சமபங்கு வச்சுட்டா. வாசல்ல கதவை தட்டுற சப்தம் கேட்கறது. ஒரு பிராமணன் நிற்கிறான், தேஜஸான பிராமணன், வேதம் படித்தவன். நான் தேசாந்திரம் போகிறேன், பசிக்கிறது வந்தேன்னா. இவாளே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் சாப்பிட போகிறான். அப்போ வந்த பிராமணனுக்கு பாத பூஜை பண்ணி, இந்த பிராமணன் தன் பங்குல இருந்த இலையை அப்படியே நகர்த்தி அவருக்கு கொடுத்தான். இந்த அம்மா தீர்த்தம் போட்டா நன்னா இருக்குன்னு. தர்மபத்தினியை பார்த்தார், தன் பங்கை கொண்டு வச்சா ரொம்ப நன்னா இருக்குன்னா. புத்திரனை பார்த்தார், நாட்டு பொண்ணை பார்த்தார். 4 பேரும் அவ பங்கை கொண்டு வச்சா. வந்த பிராமணன் நன்னா சாப்பிட்டான். சாப்பிட்டுவிட்டு கையை அலம்புறதுக்கு கையை அப்படி நீட்டினான். இந்த பிராமணன் கையலம்பரத்துக்கு தீர்த்தம் விட்டது தான் தாமசம். சங்கு சக்கர கதாதாரியா காட்சி அளிச்சு, நான் தான் வந்தேன் கிளம்புனர். இது அந்த ஓட்டு தாவாரத்தில் உட்காண்டிருக்கிற கீரிப்புள்ள வேடிக்கை பார்த்துருந்தது. இவா பாதம் பட்ட இடத்த சேவிக்கணும்னு வேகமாக வந்தது. இந்த பிராமணன் மனைவி மாவை சலிச்சு கப்பியை கொட்டியிருக்காளே, அது மேலே வழுக்கி விழுந்துருத்து. அந்த மாவு இந்த கீரிப்பிள்ளையோட பாதி உடம்புல பட்டு அப்படியே தங்கமாயிடுது. பாதி உடம்புக்கு தான் மாவு இருந்தது. அந்த கீரிப்பிள்ளை சொல்லிட்டு, தர்மபுத்திரா, நீ யாகம் பண்ணுறேன்னு சொன்னா உன் யாகசாலைக்கு வந்தேன், பிறண்டு பார்த்தேன், மீதி உடம்ப தங்கமாக்கிக்கணும்னு. தங்க மாலை நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது யாகமா தானமா? நீ செஞ்சது யாகமானு எனக்கு சொல்லுன்னது அந்த கீரிப்புள்ள. தர்மபுத்திரர் கதறி அழுதார். தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி பரீட்சத்துக்கு பட்டம் கட்டினார். திரௌபதி தம்பிகளோடு சேவிச்சார். கீரிப்பிள்ளைய கும்பிட்டார். நான் போயிட்டு வரேன்னு விட்டார். இதுக்கு சொல்றேன், தானம் மனமூப்பி பண்ணணும். இல்லற தர்மமே அதுதான். நீங்க எல்லாரும் என்ன பண்றீர்கள்? சேர்த்து வச்சுக்கணும், சேர்த்து வச்சுட்டு அப்புறம் பண்ணணும். தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு ஒரு வச்சனத்தை தப்பா புரிஞ்சுக்கிண்டாம சொல்லிட்டு இருக்கேள். தப்பா புரிஞ்சுண்டு தனக்கு மிஞ்சித்தான் தானம்னா நீ சேர்த்துண்டு இல்லை, தனக்கு என்று மிஞ்சுவது தானம். தெரிஞ்சுக்கோ. உன்னோட எது வரப்போறது? நீ பண்ண புண்ணியமோ பாபமோ தான். பணத்தை எடுத்துன்னு போக முடியாது, வீடை எடுத்துன்னு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எதை எடுத்துன்னு போக முடியும் அதை பண்ணு. நீ நல்லது பண்ணா புண்ணியம், புண்ணியத்தை எடுத்துன்னு போகிற, அந்த புண்ணியத்தை வச்சுட்டும் போகிற. புண்ணியம் பகவான் அப்படி வச்சிருக்கான். உன் பரம்பரைக்கு சொத்தாவும் வச்சிருக்க. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த நாளில் சுவாமி சிவானந்தா சொன்னார், 5% தானத்துக்கு எடுத்து வைன. அப்போ பரவாயில்ல, இப்போ பத்தாது.
25% எடுத்து வைக்கணும். நீ உன் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணுறது தவஸ்துக்கு பண்ணுறதெல்லாம் தானத்தோடு சேர்த்தி வராது, அது கடமை. இந்த மாதிரி ராமாயணம் நடக்கிறது, கும்பாபிஷேகம், ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணம், திருமங்கல்யம், புடவை வேஷ்டி, அதை கொடுக்கணும். அதுதான் தானம். முன்பின் தெரியாத வாளுக்கு பண்ணுறது. புரியுறத? அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு கிளப்பி விட்டுட்டான். ஏன் வாங்கணும்னு ஒருத்தருக்கும் தெரில. ஆமாம், 30ஆம் தேதி அக்ஷய திருதியை அன்னைக்கு போய் தங்கம் வாங்கிட்டு இங்கே வா, எங்கிட்ட கொடு, நான் ஏழை பொண்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். ஆமாம், எனக்கு இப்போ 3 பவுன் வேணும், ஷார்ட்டேஜில் இருக்குது. 3 பவுன் நான் திருமங்கல்யம் பண்ண கொடுத்துட்டேன், என் கையில் இருந்த பணத்தை. அன்றைக்கி ஒருத்தருக்கு வேஷ்டி புடவை கொடுத்தேனே, அவள் திருமங்கல்யம் கேட்குறா, கை விரிச்சுட்டேன். மே 18 கல்யாணம், பணம் வந்தால் தானே எனக்கு சொல்லு. வாழ்க்கையோட தத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. பரத்வாஜர் ரிஷி ஆசிரமத்தில் இருந்தவர் அன்னதானம் பண்ணார். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் பண்ணு. கடனை வாங்கியெல்லாம் பண்ண வேண்டாம், அது பண்ணக்கூடாது. அதான் இப்போ சொன்னேன், உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோரொக்கல் தலைவன். ராமர் சித்திரக்கூடத்தில் இருக்கார். பரதாழ்வானுக்கு ஓலை போச்சு. பரதாழ்வான் வரான். அயோத்தியே அமைதியாக இருக்கு. பரதாழ்வான் வரும்போது எல்லாரும் கதவை தாப்பா போட்டுன்னு உள்ளே போயிட்டா. கைகேயி பெத்தவன் வரான்னு பரதாழ்வான ஒருத்தரும் புரிஞ்சுக்கலை. ஒரு வேலைக்காரி வந்தால் உங்களை உங்கள் தாய் கைகேயி அழைக்கிறாள்னு சொன்னான். உடனே கைகேயியை தேடிக்கிண்டு போனான். நேர தாயார் காலில் விழுந்து சேவிச்சான். வந்து தாயை அடிவணங்கலும் சிந்தையார தழுவினள். எங்கள் அப்பா அம்மா சௌக்கியமானு கேட்குறா. எந்தையர் என்னையர் யாங்கையர். கைகேயியோட அப்பா கேகய ராஜா ரொம்ப நல்லவன், படித்தவன். அது அவனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எறும்புலேருந்து எல்லா ஜீவராசியும் பேசுகிற பாஷை அவருக்கு புரியும். ஒரு நாளைக்கு ஆத்துக்காரியோட படுத்துன்னு இருக்கார். ஆத்துக்காரினா கைகேயி அம்மா. 2 எறும்பு இவர் காலில் ஊறிண்டு போச்சு. என்னவோ பேஷண்ட். அவர் சிரிச்சார். கைகேயி அம்மா கேட்டால் என்ன சிரிக்கிறேன்னு. 2 எறும்பு பேசின்னு போச்சு, சிரிச்சேன்னார். என்ன பேசிட்டு சொல்லுங்கோன்னா. இல்லை, அதை சொன்னால் என்னோட தலை வெடிக்கும்னர். பரவாயில்லை சொல்லுங்கோன்னாலாம். அப்புறம் அவளோட பொண்ணு என்ன பண்ணுவா, வெடிக்கவே விட்டுட்டா. தாயை போல் செய் நூலை போல் சேலைனா. ஆமாம். எல்லாரும் சௌரியம். சக்கரவர்த்தியார் நலமானு கேட்டான். அவன் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு கேட்குறான். சக்கரவர்த்தியார் நலமா கேட்குறார். நம்ம பதில் சொல்ற. தேவர்களும் தானவர்களும் கை தொழுது அழைக்க
நின் தந்தை வானகம் போய்விட்டார், வருத்தப்படாதேன்னா கதறி அழுதர் பரதாழ்வார். என்ன சொல்லி அழுதர் பாருங்கோ. இன்னொரு சம்பராசுரன் வந்துட்டானா, சண்டை போட்டு தேவாளை காப்பாத்துறதுக்கு தேவலோகம் போயிருக்கியா, உன்னை ஜெயிக்கிறதுக்கு யமன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாமெல்லாம் அழறோம்னு வச்சுக்கோங்க. அழறதுக்கு கூட பரதன்கிட்ட கற்றுக்கணும். நாமெல்லாம் அழறோம்னா அம்மா செத்து போனா, அப்பா செத்து போனா, யாராவது செத்து போயிட்டா நம்ம ஆற்றுல என்னை விட்டுட்டு போனேன்னு தான் அழுவோம். எல்லாருமே சுயநலமாக தான் அழுவோம். அழற போது கூட பகவானை கூப்பிடணும், அதை கற்றுக்கோங்க. அவன் கூப்பிட்டது பகவானை தான். ஆமாம், யார் செத்து போனாலுமே இவ போயிட்டாளேன்னு அழாதே, ஐயோ பிரபோ ரெங்கப்பிரபோன்னு கூப்பிடு. என் அப்பனே, கன்னட பிராமணாள்கிட்ட கற்றுக்கணும் அது. ஆமாம், அது மற்றவாளுக்கு வராது. நீங்கள் சௌக்கியமானு கேளுங்கோ கன்னட பிராமணனை. தேவர் கிருபையில் சௌக்கியமா இத்தேனேம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீள்? வெல் செட்டில்டு. அவள் எப்படி சொல்கிற பார்த்தல, பகவான் கிருபையில் சௌக்கியமாக இருக்கேங்கிற. நீங்கள் நான் வெல் செட்டில்டு, பென்ஷன் வருது, இதெல்லாம் ஆறு கேட்டா? நாங்கள் சின்ன வயசு ஸ்ரீரங்கத்தில், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 7 வயசுக்குள்ள பக்கத்தாத்தில் கன்னட பிராமணர், வயசானவா, தாத்தா பாட்டி அப்பவே, அவளுக்கு பிள்ளை பொண்கள்லாம் உண்டு. அந்த தாத்தா செத்து போயிட்டார். நாங்கள் பக்கத்தாத்தில் இருக்கோம், பழகி இருக்கோமே, பாவம். எங்காத்து வாசலில் நின்றுட்டு இருக்கோம். கர்மாலாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து ரோட்டில் வைப்பா. சாஸ்திரம் பொண்டாட்டிக்கு அழணும்னு அழுததுக்கு அப்புறம் தான் தூக்குவா. ரோதனம்னு சொல்லுவர் சாஸ்திரிகள். ஆமாம், சாஸ்திரத்திலேயே இருக்கு. அவ சொல்ல விட்டு தான் அழணும். ரோட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த பாட்டி வரா, நாங்கள் ரொம்ப பிரியம். இந்த பாட்டி எப்படி அழறான்னு பார்த்தோம். மேலே விழுந்து அழுதா. என் அப்பனே ರಂಗಪ್ರಭು, ನೀ ಎಲ್ಲಿತ್ತಪ್ಪ? ನನ್ನ ನೋಡಲೆಯಾ? ಈ ಕಷ್ಟ ಬಂದಿದೆ, நீ எல்லித்து ರಂಗா? ರಂಗನಾதரை கூப்பிடுறான். என்னை விட்டுட்டு போனேன்னு ஆம்படையான்ட்டு அழலை. தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே ஸ்டன்னா நிற்கிறோம். அந்த பாட்டிக்கு அப்புறம் போய் பார்த்தோம். என்ன பாட்டி, ரங்கநாதன் கிருபா அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அதைத்தான் இங்க பரதன் சொல்றான். என்னை விட்டுட்டு போனேன்னு அழல. யாராலும் வளைக்கப்பட முடியாத சிவதனுச வளைச்ச ராமனை எப்படி பிரிஞ்சேன்னு. முதலவன் முதலிய முந்தையோர் பழங்கதையை புதுக்கிய தலைவன், கண்ணுடை சிலைவலி நோன்மை நூறிய தலைவனை எங்கனம் பிரிந்து போயினாய். ராமனை எப்படி பிரிஞ்ச பாரு. அப்போ பரதன் கேட்கிறான், எனக்கு அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாம் எங்க அண்ணன் தான். எந்தையும் யாயும் எம்பிரானும் அந்தமில் பெருங்குணத்து ராமநாதலால் வந்தனை அவன் கழல் வைத்த போதலால் சிந்தை வெண்கொடுந்துயர் தீர்கலாகாது. தொண்டரில் சொன்னார், தந்தையும் தாயும் ஆவார். மாதாராமோ மத்பிதா ராமகா. தியாகபிரம்மம் சொல்றார், சீதம்மம்மாயம்மா ஸ்ரீராமுடுமா தன்றி. நமக்கு ராமனை கொண்டாடினா ராமன், சீதை, பரதன், லட்சுமணன், சத்ருகுணன், வசிஷ்டர், கௌதமர் எல்லாரும் நம்ம உறவு அப்படி நினைக்கணும்.
இப்போ ராமாயணம் கேட்க வரலாம் நம்ம எல்லாரும் ராம குடும்பம் அப்படி சொல்லணும். ஆமாம். அப்பதான் கைகேயி சொன்னா, தேவியோடும் தம்பியோடும் கானகம் போனான். உடனே பரதன் கேட்டான், தந்தை வானகம் போனான், தமையன் கானகம் போனான், இதில் எது முன் நிகழ்ந்தது எது பின் நிகழ்ந்தது, யார் காரணம்னா? அவன் ராஜா இல்ல, நான் தான் வரம் கேட்டேன், உங்க அப்பா உயிரை விட்டார்னார், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்காக்கினேன், அதை அவன் பொறுக்கலாமையால் நீக்கினான், தன்னுயிர் நேமி வேந்து உடைவாள உருவிட்டான், நீ தாயா? என் தந்தை சத்தியத்தை காப்பதற்கு உன்னிடத்திலே என்ன பாடுபட்டானோ, சூடின மலர்க்கரம் துடித்தன கரங்கள், உனக்கு இரும்பு நெஞ்சா? அன்றைய தினம் எனக்கு முளைப்பாலை கொடுத்தாய், என்று விஷப்பாலை கொடுத்து விட்டாய். உலகமே என்னை நிந்திக்கும், நான் இதை விரும்பினேனா? உடைவாளை உருவி அவளை வெட்டுவதற்கு போய்விட்டான். ஐயோ, உன்னை வெட்டி விடலாம் என்றால் என் உள்ளம் துடிக்கிறது. என்னை பெற்றவள் என்பதனால் உன்னை நான் விடுத்தேன் என்று எண்ணாதே. நாளைய தினம் என் அண்ணன் ராமபெருமான் என்னை கேட்பான், தம்பி பரதா, தாய் கைகேயி எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? ராமனுக்காக உன்னை விட்டேன். நீ செய்த பாவத்தை நான் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என் தூய அன்னை கோசலா தேவியின் திருவடியை பிடித்தால் தான் இந்த பாவம் போகும். பாவி ஆகிவிட்டேன். கௌசலையை தேடின்னு போறான். நேற்றுக்கு நான் ஒன்று சொன்னேன், ராமன் சொன்னார் கௌசலையிட்ட, எந்த படிப்புக்கும் இடமில்லாத பரதன் நாளை பட்டாபிஷேகம் செய்து கொள்வான். கௌசலை தான் பரதனை வளர்த்தவன், கைகேயி ராமனை வளர்த்தவன். ரொம்ப நல்லவள் கௌசலை. அவளே ஸ்லிப் ஆயிட்டா. பரதாழ்வான் போய் சேவிச்சு கதறினான், தாயே, இந்த பாவி பிறந்ததுனால்தானே உனக்கு இந்த கஷ்டம். தன்னை கட்டி அணைச்சு, பரதா கண் கலங்காதேன்னு சொல்லுவாள்னு எதிர்பார்த்தான். யாரா இருந்தா என்ன, எல்லாரும் கத்தி எடுத்து சொருகினான். தன் பிராண சிநேகிதனை திரும்பி பார்த்தான், அவனும் சொருகினான். ஐயோ, அவன் அடி வயிற்றுலேருந்து வந்ததே. யூ டூ புரூட்டஸ், அந்த ஊரே பாழாப்பு எடுத்து சொல்லு. கௌசலை பரதனை பார்த்து கேட்டா, கைகேயி இழைத்த கொடுமை உனக்கு தெரியாமல் தான் நடந்ததான்னு கேட்டான். நீயும் உடந்தைன்னுட்டா. கேக்கையர்கோன் இழைத்த கைத்தவம் நீ அறிந்திலையோ. ஐயோ, இவன் வாயிலேருந்து வரப்படாதே. துடித்து கதறினார். தாயே, இந்த வாசக உங்கள் வாயிலிருந்து வரலாமா? ஐயோ, எங்க அம்மா கைகேயி எனக்கு தெரிய வரம் கேட்டிருப்பாளே, ஆனால் பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாமல் தான் மட்டும் பாழ் வயிற்றை வளர்க்கின்ற பாவி எந்த நரகத்திற்கு போவனோ அந்த நரகத்திற்கு போவேன். அம்மா அப்பாவை பர்டனா நினைக்கிறா. அம்மா அப்பாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுறா. எப்படித்தான் மனசு வருதுன்னு தெரியல. இந்த ரூபாய் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதே அவளால் தான்னு தெரியலையே.
ஒரு பையன் வந்து சொல்கிறான், எங்கள் அம்மா படுத்துறா, எங்கள் அப்பா படுத்துட்டுமே, நம்ம சின்ன வயசில் படுத்தினோமே, நம்ம சின்ன வயசில் சும்மா வளர்ந்தோமா, இந்த க்ஷணம் இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, டேர்ம் ஃபீஸ் கட்டு, எதுக்கு படுத்தாமல் இருந்தோம் பால்யத்தில் சொல்லு. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் ஆழ்வார். பாலபருவத்தில் சொல்லு என்ன படுத்தாமல் இருந்தோம். அவா இன்னைக்கு படுத்துறோம், வயசாச்சு, தேகத்தில் ஹெல்த் இருக்காது, அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த மூளைக்கு போகிற பிளட் இருக்கே விட்டு விட்டு பாயும், மறதி வந்துடும், பேசினதையே பேசுவா. கோபப்படக்கூடாது. எப்படி கோபப்படுவ சொல்லு. எங்கள் அம்மா இருந்தா 92 வயசு. இப்போ தான் கொரோனா அவளுக்கு வரல, கொரோனா டைமில் தான் செத்து போனான். ஆமாம், கடைசி 3 மாதம் கொஞ்சம் படுத்துட்டா. படுக்கை ராத்திரி 12 மணிக்கு கேட்பள், ஜாங்கிரி சாப்பிடணும் போல இருக்கு கல்யாணம். நான் எல்லாம் வச்சிருப்பேன், கொடுப்பேன். ஒரு நாளைக்கு பஜனை எங்கேயோ எங்கள் விருகம் பக்கத்தில் கேட்டுவிட்டு அதுக்கு போகிறேன். சாயந்தரம் 5 மணி, 4:30 5 மணி சந்தியாவந்தனம் பண்ணணும்னு போயிட்டேன். என் ஆத்துக்காரி திருச்சி போயிருக்கா, எங்கள் மன்னி இருக்கா. கல்யாணமா இப்போ தான் வரையா? ஆமாம். எங்கே போனேன்? பஜனைக்கு. அடை சாப்பிடணும் போல இருக்கு. கருத்தாலேயே சொல்லக்கூடாதா? நான் மண்ணி அரைச்சி வச்சிருப்பேன், என்னவோ இப்போ தான் தோன்றது. ஓ, எனக்கு திடீர்னு மாயவரத்தில் உத்தரத்தில் தங்குவேன், என்ன உபன்யாசம் வைப்பேன். அந்த பையன் இங்கே தான் குடியிருந்தான், விருகம்பாக்கத்தில். அவனுக்கு ஃபோன் பண்ணேன், இன்றைக்கி உங்கள் ஆற்றுல என்னடா டிஃபன் அப்படின்னு எதேச்சியாக பண்ணேன், அவனை கேட்போம்னு. அடன்னா ஆஹா, உடனே வாத்து கொண்டான்னு. கொஞ்சம் யோசிச்சான், என்னடா யோசிக்கிறேன்னு. இல்லைண்ணா, வெங்காயம் போட்டுட்டா, நீங்கள் வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டேள். எனக்கு இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு கொண்ட அடைய ஒரு அடை போரும்டா. ஒரு அடையை பார்த்து அவியலோட கொண்டுந்தான். ஊட்டி விட்டேன், சாப்பிட முடியல. அரை அடை தான் சாப்பிட்டா. எங்கள் அம்மா மன்னியை பார்த்து சொல்கிற, என் மன்னிட்ட பார்த்தியா எங்கள் கல்யாணராமனை புளிப்பால் கொண்டானாலும் கொண்டுருவோம். அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம். நான் வெடிக்காலம் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், சந்தியாவந்தனம் பண்ணேன். மணி என்ன கல்யாணமா? 4. இட்லி வாத்து கூட. அப்புறம் நான் எழுப்பு, அதெல்லாம் எழுப்ப வேண்டாம், நானே வாத்து தரேன். உடனே இட்லியை வச்சு நான் அப்புறம்தான் சந்தியே பண்ணுவேன். இட்லியை வச்சு மிளகா பிடித்து போட்டு அரை இட்லி தான் சாப்பிட்ருப்பா. மணி என்ன ஆகுது? 4. இப்போவே எதுக்கு டிஃபன் தர? 7 மணிக்கு தானே அப்படிங்கிறா. சொல்லுங்க, கோச்சிக்க முடியுமா? வயசானா செகண்ட் சைல்டு கூட பொறுமை வேணும். சும்மா அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோரத்தில் விட்டுவிட்டு காஞ்சி பெரியவரை சேவிக்கிறேன், சிங்கேரி பெரியவரை சேவிக்கிறேன், 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், உன்னோட அனுஷ்டானத்தை பாரு.
பரதன் சொல்றான், நன்றி கெட்டவன், பொய் சாட்சி சொன்னவன், போருக்கு பயந்தவன், கன்னி பெண்ணின் கற்பை அழிக்க நினைத்தவன், வஸ்திரமில்லாமல் நதியில் நீராடினவன், இவன்லாம் போற நரகத்துக்கு நான் போவேன்னா. அவன் தன் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அவன் அப்பாவை விட்டான். தனி ரூமு, டிவி எல்லாம் வச்சு அதை நிர்வாகம் பண்ணுறவரோ கூட அவள் அப்பா பேசிட்டு உள்ளே போனார். இவன் பணமெல்லாம் கட்டிட்டு இந்த நிர்வாகம் பண்ணுறவர்கிட்ட போனான். எங்கள் அப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்டான். என்ன தெரியும், 30 வருஷம் முன்னால் இங்கே ஒரு அநாத குழந்தையை தத்து எடுத்துன்னு போனார், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாருன்னா. அப்படியே வெலத்து போச்சு அவனுக்கு. இவனை தான், அதனால் நீ கவலைப்படாதே, உங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு. தெரிஞ்சுக்கணும் ஐயா, எத்தனை வேணாலும் பொல்லாத வாழாவே இருக்கட்டும், உற்ற முடியுமா? சந்நியாசியா போனாலும் தாயாரை வணங்கணும், தகப்பன் தான் சன்னியாசியை வணங்கணும். நாளைக்கு பட்டத்துக்கு வரப்போறாரு தெரிஞ்சுக்கோ. அவள் அம்மா நாளைக்கு மடத்துக்கு வந்தால் புடவையை கொடுத்து சேவிக்கணும். அவள் அம்மாவுக்கு நாளைக்கு நற்கதியானவன்னு சம்ஸ்காரம் பண்ணலாம். ஆதிசங்கரர் பண்ணார், பட்டினத்தார் பண்ணார். தெரிஞ்சுக்கோங்க, இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தாலும் தாயார் தகப்பனார் கிடைக்க மாட்டார். பிரதாழ்வான் தகப்பனார் இருக்கிற இடத்துல போய் விழுந்து பிறண்டு அழுதான். என்ன பண்ணுறது? அப்பாவை விமானத்தில் வச்சு தகனம் பண்ணுற இடத்துக்கு கூட்டின்னு போனான். அவரை வசிஷ்டர் கையை பிடிச்சார். நீ கர்மா பண்ணப்படாதுன்னு. ஏன்னு கேட்டான். உங்கள் அப்பா உசுர விடுற போது எனக்கு கைகை மனைவி இல்லை, அவள் பயந்த மகன் பரதன் மகனும் அல்லன் ஆகான் உரிமைக்கின்னான். கதறி அழுதர். சத்ருக்னனை வச்சு கர்மா நடந்தது பாருங்க. 4 பையனை பெற்றவனுக்கே 2 பிள்ளை அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஒரு பிள்ளைய கூடாதுன்னு விட்டான், ஒரு பிள்ளைய வச்சு நடந்தது. நமக்கு ஒரு பையங்கிறோம், இல்லை பையனே இல்லை. பார்த்துக்கோ. அவர் ராமர் வனத்தில் ஜடாயுவுக்கு பண்ணார், பின்னால் பார்க்க போகிறோம். அப்பா அம்மாவை இருக்கிற போதும் கொண்டாடணும், போனதுக்கப்புறமும் கர்மா பண்ணணும். நம்ம மதத்தில் வச்சிருக்கா, பிராமணா பிறந்தவாளுக்கு நன்னா வச்சிருக்கா. ஆமாம், இன்னைக்கு பித்திருக்கர்மா பண்ணுற தினம். ரொம்ப பேர் அமாவாசையே தர்ப்பணம் பண்ணுறதில்லை. என்ன பிரயோஜனம்? 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஸ்ராத்தம், ஸ்ரார்த்தம் இல்லை, ஸ்ராத்தம், ஸ்ரத்தா இது காரியம், ஸ்ரத்தையா பண்ணுறது. இவ்வளவு செலவாகிறதுன்னா எதுக்கு செலவழிக்கலை? இங்கேருந்து ஆட்டோவுக்கு மினிமம் தூரம் போனால் 100 ரூபா இருக்குது. சொல்லு, 1 கிலோ 60 ரூபா 80 ரூபாங்கிறான். கொத்தரங்காயும் கத்திரிக்காயும் வாங்காமல் இருக்கோமா? சாப்பிடாமல் இருக்கோமா? சொல்லு. நீங்கள் முதல்ல எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறீள், அதுவும் பிராமண வீட்டில் தான் பண்ணுறீள்.
நீங்கள் உங்களை ஒஸ்தியாக சொல்லிக்காதீங்கோ. அனுஷ்டானத்தில் இருந்தால் தான் சந்தியாவந்தனம் பண்ணணும், எதை கிரமமாக பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லைன்னா நீ எப்படி ஒசந்தவன் சொல்கிற ரிஷிகள் ராமாயணத்தில் ராமரை பார்த்து சொல்ல போகிறா, நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், புத்திரன் பண்ணணும், புத்திரன் இல்லை ஒருத்தனுக்கு பொண்ணுன்னா பொண்ணோட பையனுக்கு ரைட் உண்டு. முதல் ரைட்டு அவனுக்கு தான், ஃபுல்லே வாங்க வேண்டாம், தௌஹித்திரன். ஆமாம், பொண்ணோட பையனுக்கு தான். ஆமாம், எனக்கு ஒரு பொண்ணு தான் சொன்னேன், என் பொண்ணுட்ட அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உபநயனம் பண்ண சீக்கிரம்னு. நான் இருக்கிற போதே பண்ணிட்டா. என்ன பண்ணா, நாளைக்கு நானும் அம்மாவும் போனா அனாதை ஆக்கிடாதே, பையனை விட்டு பண்ண சொல்லு, கவலைப்படாதேப்பா சொல்றேன். ஒருத்தர் கேட்டார், யார் பண்ணினா என்னன்னு. யார் பண்ணினா என்னங்கிறதுக்கும் இவாதான் பண்ணணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரமம், ஆபீஸில் போ, இந்த கிளார்க்கு தான் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் தான் மேலே அதிகாரி போடுவான், அப்புறம் தான் கலெக்டர் போடுவான். சொல்லு, நீங்க என்ன பண்றீங்க? உத்தராத்தில் நடந்தது, பேர்லாம் சொல்லல, ஆடிட்டர் 3 பொண்ணும் எல்லாரும் ஓரமா இருக்கா, ஒத்துரும் பண்ணல. மாமிகிட்ட பிள்ளை வாங்கி சாஸ்திரிகள் பண்றார். ஆனா அவர் வச்ச சொத்தை எல்லாரும் எடுத்துட்டா. என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சுக்கோங்க, ஒத்துருமே இல்லை உங்க சொந்தத்துல. பொன் குழந்தையும் இல்லை, பிள்ளை குழந்தையும் இல்லை, நீ சொல்லு நான் பண்றேன்னு. சும்மா டிஃபன் காபி சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. மாமா அத்தை சித்தப்பான்னு கவலைப்படாதே, நாங்க இருக்கோம் சொல்லு. நீங்க கல்யாணத்தில் போய் செய்யறத விட, பூணலுக்கு செய்யறத விட இந்த அனுஷ்டானம் பண்ணணும். நான் மதுரையில் பிராமண சங்கம் முதியோரத்தில் தங்குவேன். ஒத்துரும் இல்லையம்பா, பாட்டிகள்லாம் அழுவா. ஏன் சொல்கிற பாட்டி, நான் இருக்கேன். அங்கே ஒரு சமையல் பண்ணி இந்த பையன் செத்து போயிட்டான். அவன் ஒத்துரும் இல்லாத வாழ்கெல்லாம் தகனம் பண்ணான். நான் சொல்லுவேன் பாட்டிகள்கிட்ட, நீ கவலைப்படாதே பாட்டி, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, நான் வரேன், பூனலை இடம் போட்டு என்ன மந்திரம் சொல்லி கொண்டு வைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு அத்தை பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கல, கேன்சர் வந்துடுத்து. என்கிட்ட தான் அந்திம காலத்தில் வந்து சேர்ந்தான். இங்கே ஒரு முதியோரத்தில் சேர்த்தேன். நவராத்திரி உபன்யாசம் சாத்தூரில் ஃபோன் பண்ணிட்டா எனக்கு, இந்த அம்மா போயிடுவாங்கன்னு. பறந்து வந்தேன், அவளை போய் பார்த்தேன். என்ன அத்தங்கா, நான் போயிடுவேன் கல்யாணம்மா, எனக்கு கர்மா பண்ணிடும், கவலைப்படாது, உனக்கு எப்படி கிரமமோ பண்ணுறேன், நல்லா உன்னை அழுது கொண்டு வைக்கிறேன். அவள் சிரிச்சா, நீ அழறது எனக்கு எப்படி தெரியும், இப்போவே அழறேன் உனக்கு. விடிகாலம் 3:30 மணிக்கு போயிட்டான். விடிஞ்சா சரஸ்வதி பூஜை எடுத்துன்னு போங்கிறான், இதை மார்ச் வரியில் போட்டுருவேங்கிறான். 5 மணிக்கு ஐஜிக்கு ஃபோன் பண்ணேன், எந்த பெரியல் கிரவுண்டுன்னார், அரும்பாக்கம்னு. கதவை திறந்து வச்சுட்டான். சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டான். ஆற்றுலேருந்து புடவை எடுத்துன்னு போய் கங்கா ஜலம், நான் ஆற்றுக்காரி, என் தம்பி சாஸ்திரிகளை வர சொல்லிட்டேன் 6 மணிக்கு பெரியல் கிரவுண்டுக்கு. சூப்பராக மந்திரம் சொல்லி தகனம் பண்ணி, மறுநாள் சஞ்சயனம் பண்ணி, ஞான வாபியில் 13 நாள் கர்மா பண்ணி. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், கல்யாணம் ஆகலைன்னா
12 மாதத்துக்கு மொத்தமாக பண்ணிடுவோம், வருஷா வருஷம் தேவசம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. சரஸ்வதி பூஜை அன்றைக்கி ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு புடவை கொடுத்து சாப்பாடு போடுவேன் சங்கல்பம் பண்ணி. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சும்மா உறவுக்காரர்களோட பழகி பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் இல்லைன்னு கேலி பண்ணாதேங்கோ, நான் இருக்கேன்னு சொல்லு, தெம்பு கொடு அவளுக்கு. ஆமாம். பாரு, பரதன் அழறான், பண்ணாதேன்னு விட்டான் தசரதன். தசரதனுக்கு கர்மா முடிஞ்சது. வசிஷ்டர் கூப்பிட்டார், பதவி ஏற்றுக்கோன்னு. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அப்பாவுக்கு கர்மா பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு விட்டாள், இந்த ராஜாங்கத்தை ஏற்றுக்க தகுதி இருக்கான்னு கேட்டான். சொல்லு, எது முக்கியமோ அதை விட்டு விட்ட. சிரிச்சான் வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டர் அரண்டு போயிட்டார். என்ன பண்ண போறேன்னு, ராமனை கூட்டின்னு வர போறேன், இல்லைன்னா அவன் திருவடியை வாங்கிட்டு வரேன் நான் டிக்ளேர் பண்ணான். அயோத்தியே பெரண்டு கொடுத்து பரதன் பக்கம். இவன் தாண்டா சுபுத்திரன். கிளம்பிட்டான் காவியை கட்டிண்டு. இப்ப கைகையை தடுக்கிறது பவர்லெஸ். பார்த்தேடா, கைகை கூனியால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் காரணம், அவன் ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவன் இஷ்டம். நிராகரித்தான் கைகை வரத்தை. ஆமாம். ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, அம்மா சொன்னதை கேட்கலையே, நல்லதை சொல்லலைன்னா கேட்காம இருக்கலாம், மாத்திர துரோகியா போகலாம், தப்பே இல்லை. ஆமாம். பின்னாலே எழுதுறான் கம்பன், இன்றவள் பகைஞன்கிறான். பெத்தவளுக்கு விரோதியா இருந்தான். ஏன்னா அவனுக்கு பாபத்தை உண்டு பண்றா. அப்ப விரோதியா எல்லாமே என்ன பண்ணுவான், நல்லது சொல்லி கொடுத்தா ஏத்துக்கலாம், நல்லதே சொல்லி கொடுக்கல தாயாரா இருந்தாலும் வேண்டாம். புரிய தெரிஞ்சுக்கோ. அதனால தான் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, வேண்டாததை சொல்லி தரப்படாது. கிளம்பிட்டான் படையோட ராமனை கூட்டின்னு வரதுக்கு. ஜெய ரகுராம், ஜெய ரகுராம். அவனுக்கு ஈடு இல்லைன்னு போறான். அயோத்தியே கூட போச்சு. கௌசல, கைகை, சுமித்ர, போ, எல்லாரும் நடந்தா நட. அதான் சொன்னா, கைகை கேட்ட வரத்துக்கு நடந்து போயிடுத்துன்னா. இப்படி போச்சு, நடந்து போச்சு. என்னது போச்சு, பாவம் போச்சு. குகப்பெருமான் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் அங்க கங்கை கரையில நிற்கிறான். படையோட வரதை பார்த்துட்டான். வேடர்கள்ட்ட சொல்றான், இவன் என்ன கைகை பெற்றவன் வருகிறான், இவன் என்ன கங்கையை தாண்டி போக முடியுமா, கங்கை என்ன வாய்க்காலா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ, தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ. நான் ஸ்கூல் படிக்கிற போதே ராமாயணம் தான் சொல்லுவேன், பாரதம் தான். அப்பெல்லாம் மாரல் கிளாஸ்ன்னு உண்டு. வாரத்தில் ஒரு நாள் பக்கத்து கிளாஸில் மாரல் கிளாஸுக்கும் என்ன தான் கூப்பிடுவா கதை சொல்கிறதுக்கு. கம்பராமாயணம். பாவதரை கூட்டின்னு வாம்பா. ஸ்கூல்லையே எனக்கு பாவதரன் தான் பேர். மத்தியானம் 1:15 லஞ்சு ஸ்ரீரங்கை ஸ்கூலில். நான் அப்படி டிஃபன் பாக்ஸை திறந்தேன்னா மரத்தடியில் உட்காந்து என்னை சுற்றி 50 பையன் உட்காந்துருப்பான். பாவதர், எங்கள் தமிழ் வாத்தியார் நடத்தினது புரியலை, இந்த கம்பராமாயணத்தில் இந்த பார்ட்டு தான் உனக்கு தெரியுமே, சொல்லி கொடு. ஆறா வாத்தியார்னு இப்படி கேட்டு தலையை நிமித்துறேன், அவரே நின்றுருக்கார். கண்டுக்காத மாதிரி சொல்லித்தரேன். பக்கத்து கிளாஸ் வாத்தியார், கணக்கு நடத்துகிற வாத்தியார்,
நான் கணக்கில் 100. அவர் பாடம் நடத்தலைன்னா பாவதரை கூட்டின்னு வாம்பர். என்ன பாவதர் என்ன கிளாஸு? மேக்ஸு. நீ 100 தானே? ஆமாம். இங்கே வா, என்ன வேணும்? இந்த குகப்படலம் சொல்லு, ஆழ நெடுந்திரை வியாக்கியானம் சொல்லு. நான் அப்புறம் உபன்யாசகராக வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் இலக்கிய மன்றத்தில் கூப்பிட்டா, என் தமிழ் வாத்தியார் தான் இப்போ ஹெட்மாஸ்டர். அவர் மைக்கை பிடிச்சி அப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் பெரிய உபன்யாசகர், இந்த ஸ்கூலில் தான் படித்தார். வரிசையாக மரம் இருக்கும். இந்த மரமெல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கலை, எங்கள் கல்யாண ராமாயணம் சொல்லி வளர்ந்தது. ஒரு மரத்தடியாக உட்காருவேன் ஒரு நாளைக்கு. ஆமாம். எனக்கு இந்த பாட புஸ்தகமே பிடிக்காது. சேனியன் என்னவோ எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டார். நான் கெஞ்சினேன், வேத பாடசாலையில் போடுப்பான்னு. அழகாக வேத பாடசாலையில் போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி கணபதி ஹோமத்துக்கே 5000 ரூபா, காத்தால் 6 மணிக்குள்ள. ஆமாம், எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. என்னோட பாட புஸ்தகத்துக்குள்ள ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, இங்கிலீஷு தமிழ் எல்லாம் வச்சு படிப்பேன். எங்கள் அக்கா பிடுங்கி பரனில் வைப்பா, எடுத்துட்டுருவேன். இப்போ அந்த அக்கா சொல்லுவா, நீ இவ்வளோ பெரிய உபன்யாசராக வருவேன்னு தெரியாதுடா. தெரியாமல் புஸ்தகத்தெல்லாம் எடுத்துட்டேன்பா. எங்கள் அம்மா அந்த காலத்திலேயே கம்பராமாயணம், வில்லி பாரதம், தேவாரம், திருவாச்சகம், திருநூண்டு புஸ்தகம் லிஃப்கோவில் போட்டது 4 அணா. அந்த நாளில் 50s அதை வாங்கி வச்சிருக்கா. இன்னமும் வச்சுருக்கேன், பைண்டு பண்ணி. அதைத்தான் கொடுப்பா படின்னு. பிடிக்கவே பிடிக்காது. 5 வயசுலேருந்து பஜனைக்கு போனேன் பெரியப்பாவோட. சனி ஞாயிறெல்லாம் பஜனை தான். ஆமாம், எங்கள் அப்பா அனுப்பிச்சுடுவார். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்த உடனே திட்டுவார், பஜனைக்கு போகிறான்னு. ஆமாம், நான் சும்மா இல்லாமல் ஒரு நாளைக்கு தினமும் சனி ஞாயிறாக இருந்தால் தேவலாம்னு பஜனைக்கு போகலான்னு. எங்கள் அப்பா சொன்னார், பூவாத்துக்கு என்ன பண்ணுவேன்னு, மடத்தில் போட்டுருவான்னு. என்ன சோறு ஒரு பிரச்சனையா? எங்கேயோ தேகின்னு கேட்டால் போட போகிறா. சொல்லு, எனக்கு இஷ்டமே கிடையாது. பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், ஏதோ போனேன் வச்சுக்கோங்க. படிப்பு அல்ல, படிப்பு ஒரு மார்க்கம். கல்வியே கற்க வேண்டாம் குகப்பெருமான் பக்தி செலுத்தலையா? பக்தி ஒரு கல்வி. அதான் கபீர்தாஸ் கேட்கிறார், கஜராஜன் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சான்னர். ககாம் கஜேந்திர படத்தா வித்யா ராம பஜனத்தே முக்தி. சொல்லு, நான் இந்த படிப்பு படிக்க வேண்டாம்னு சொல்லலை. இந்த படிப்பு லௌகீகம், உத்தியோகத்துக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். இதை விட முக்கியம் பக்தியை ஊட்டுங்கோ. குல தெய்வத்துக்கு கூட்டின் போ, இஷ்ட தெய்வத்துக்கு கூட்டின் போ. பிரபந்தம் சொல்லி கொடு, தேவாரம் சொல்லி கொடு, திருக்குறள் சொல்லி கொடு. குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டுங்கோ. அவன் எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கட்டும், அமெரிக்கா போட்டும், லண்டன் போட்டும். எப்படி நிம்மதி வரும்? நீங்கள் என் கூட உட்காருங்கோ, ஃபோன் மேலே ஃபோன் வரும். துபாயிலேருந்து பேசுகிறேன், அமெரிக்கா, லண்டன். என்ன வேணும்? நிம்மதியே இல்லை மாமா. நானும் சம்பாதிக்கிறேன், என் ஆதிகாரி சம்பாதிக்கிறா. கேட்குறான், எப்படி வரும்? பால்யத்திலேயே ஊட்டுங்கோ.